நம்மளுடைய அவேர்னஸ், நம்மளுடைய விழிப்பு உணர்வு. இது நம்மளுடைய அட்டென்ஷன் மூலமாக நாம் பெறக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆக அவேர்னஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கின்றதோ அவ்வளவுக்கு அளவு நாம் எதிர்மறையான உணர்வுகளிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடிகின்றது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் என்று கூறப்படுகின்றது. அடுத்ததாக அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். அதாவது அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் நமக்கு இருக்க வேண்டும். நாம் பிறரையும் ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளையும் ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். கடந்த கால உணர்வுகள் அல்லது கடந்த கால நிகழ்வுகள், கடந்த கால வாழ்க்கையினுடைய பாதிப்புகள், அவை எல்லாற்றையும் கூட நாம் அன்கண்டிஷனலாக ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். எது வரைக்கும் நமக்கு அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு வரலையோ அது வரைக்கும் நம்ம யுத்தம் செய்பவர்களால் தான் இருக்கின்றோம். நம்ம மனதில் எப்போதுமே ஒரு போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. போராட்டமற்ற ஒரு மனநிலையை தான் நாம் எமோஷனல் கோஷன்ட் என்று கூறுகின்றோம். அடுத்ததாக நம்மளுடைய மதிப்பீடுகள். நாம் எதை மதிப்பீடுகின்றோமோ அதற்கு ஏற்ப தான் நாம் டெசிஷனும் எடுக்கிறோம். முதல்லலாம் நான் நினைக்கிறது உண்டு, நம்மளுடைய அறிவுத்திறனுடைய ஆதாரத்தில் தான் நாம் டெசிஷன் எடுக்கிறோன்னு. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தோன்னா பல்வேறு விதமான வேல்யூஸினுடைய ஆதாரத்தில் தான், அதனுடைய காம்பினேஷனில் தான் நம்ம முடிவுகளை எடுக்கின்றோம். அதனால தான் ஒவ்வொருடைய முடிவுகளும் கூட வித்தியாசமாக இருக்குது. நாமளே கூட நம்மளுடைய முடிவுகளை மாற்றிக்கொண்டும் விடுகின்றோம். அது சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்குது என்று நாம் சொல்ல முடியாது. நாம் எந்த வேல்யூஸுக்கு மதிப்பு அளிக்கின்றோமோ, முதலிடம் கொடுக்கின்றோமோ, அதாவது பிரியரைடைஸ் பண்ணுகின்றோமோ அதற்கேற்ப தான் நம்ம முடிவுகளும் மாறுகின்றன. நம்மளுடைய முடிவுகளுக்கு ஏற்ப தான் நம்மளுடைய வாழ்க்கையும் அமைகின்றது. நிகழ்காலத்தில் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றில் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். வாய்ப்பு உங்களுடையது என தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் உங்களிடம்தான் இருக்கின்றது. மனிதனுக்கு மட்டும் கிடைத்திருக்கின்ற இந்த அளப்பரிய சக்தியானதை நாம் சரியாக பயன்படுத்தினாலே போதும், நம்ம உணர்வு தன்மையில் எப்போதுமே உயர்ந்தவர்களாக இருக்க முடியும். நான் என்னவாக இருக்கின்றேன், எனது இயல்பான குணங்கள் என்ன, என்னுடைய அளப்பரிய மனோசக்திகள் என்ன என்ற ஒரு அவேர்னஸ் நமக்கு இருந்தாலும் கூட போதுமானது. அடுத்ததாக நாம் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸில், செயல்களில் எப்பொழுதும் துரிதமாக செயல்படுபவர்களாக இருக்க வேண்டும். ரொம்பவும் யோசிக்கவும் கூடாது. ரொம்ப யோசித்தோன்னா நாம் எதையுமே செய்யவும் முடியாது.